அதுக்கப்புறம் பீரோலு கட்டில் எல்லாத்தையுமே ஹோல்சேல் பண்ணி அதுக்கப்புறம் வந்துட்டு வீட்டெல்லாம் கூட்டிட்டு நல்லா நீட்டாக தொடச்சி விட்டுட்டு தான் கொஞ்சம் கொஞ்சம் திங்ஸாக வந்துட்டு உள்ளே எடுத்துகிட்டு வந்தேன். அதெல்லாம் அதுக்குள்ளே இருக்காதுமா, அதெல்லாம் என்னோட பொக்கிஷம். அது ஏதாச்சும் ஒரு 2 பாட்டு எடுத்து பாடு பாப்பா. அதெல்லாம் நான் என்னோட காவியங்கள் தான், அது அண்ணா எழுதி கொடுத்தது அது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் 90s கிட்ஸு ஓட திங்ஸ் எல்லாம் நிறையா இருந்தது. எனக்கு இது வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. என்னோட தாண்டா கூட டேய் என்னடா ஏதாச்சும் சிக்கமான்னு பார்த்து ஏதாச்சும் சிக்கமாக வச்சு செய்வோமான்னு பார்த்துட்டு இருக்கோம். கொடு என்னது அது இப்போ பார்த்தோன்னே எனக்கு ஆசையாக இருந்ததா, ஸோ அதை எடுத்து வச்சுட்டு அது கூட வந்துட்டு அப்படியே விளையாண்டுட்டு இருந்தேன். என் தம்பி நீ வேலையை பார்க்குறியா, இன்னும் வேலையை விட்டுட்டு இதை வச்சுட்டு விளையாண்டுட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு திட்டிகிட்டு இருந்தான். ஹாய் செல்லக்குட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சேஃபாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கான வீடியோ என்ன அப்படின்னா, எங்கள் வீட்டுக்கு வந்து பெயிண்ட் அடிக்க போகிறாங்க. ஸோ அந்த விலாக் தான் இது இருக்க போகுது. ஓகேவா? ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நானும் தம்பியும் வந்துட்டு மேலே இருக்கிற திங்ஸ் எல்லாத்தையுமே 1 by 1 எடுத்து வச்சுட்டு இருந்தோம். அம்மா வந்து இன்றைக்கி சண்டே, இது சண்டே தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்துட்டு வெளியே எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு ஈஸியாக இருக்கும். இன்னொன்று என்னென்னா, என்னோடய ஃபேவரட் டெடி, ஆனால் இது எங்கள் வீட்டில் வைக்கிறதுக்கு இடம் இல்லைன்னு சொல்லிவிட்டு நாங்கள் வந்து மேலேயே தூக்கி போட்டுட்டோம். அது இப்போ பார்த்தோன்னே எனக்கு ஆசையாக இருந்ததா, ஸோ அதை எடுத்து வச்சுட்டு அது கூட வந்துட்டு அப்படியே விளையாண்டுட்டு இருந்தேன். என் தம்பி நீ வேலையை பார்க்குறியா, இன்னும் வேலையை விட்டுட்டு இதை வச்சுட்டு விளையாண்டுட்டுருக்க அப்படின்னு சொல்லிட்டு திட்டிகிட்டு இருந்தான். அப்புறம் எனக்கு ஆசையாக இருந்துச்சு. அதுலேருந்து கஷ்டப்பட்டு வெளியே எடுத்துகிட்டு கொஞ்சம் நேரம் வச்சுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் கஷ்டப்பட்டு உள்ளே வச்சுட்டு மற்ற வேலைகளை வந்து பார்க்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் நிறைய என்னோடய திங்ஸ் எல்லாம் இருந்தது. என்னோடய ஃபோட்டோஸ் அது எல்லாத்தையுமே எடுத்து நான் ஒரு பேக்கில் வச்சுட்டு இருந்தேன். மோஸ்ட்லி என்னோடய திங்ஸை நான் தான் வந்துட்டு பாதுகாத்து வச்சுக்கணும். மற்றவங்கெல்லாம் வந்துட்டு அவ்வளோவா வந்து நான் என்னோடதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. அவங்களோட இது பண்ணி எடுத்துக்குவாங்க. அதனால் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது அது எல்லாத்தையுமே வந்துட்டு நான் பத்திரப்படுத்தி வச்சுக்குவேன். ரொம்ப முக்கியமானது எல்லாத்தையுமே, இது வந்து சில்வர் பட்டன், அதையும் எடுத்து பேக்கில் வச்சு பேக் பண்ணி அதை எடுத்துகிட்டு போய் வெளியே வச்சிட வேண்டியதான். நிறையா திங்ஸ் இருக்குது. ஸோ இதை எப்படி க்ளீன் பண்ணி என்ன பண்ண போகிறோம் அப்படின்றது தெரியல. எப்போ பெயிண்ட் அடிக்க வராங்கன்னு தெரியல. சண்டே இது எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா அவங்க வந்து அடிக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு வளையல் கம்மல் அவங்க வந்திருந்தாங்க. சரி நியூ இயர் வருது, பொங்கல் வருது, எல்லாத்துக்கும் திங்ஸ் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என் தங்கச்சி வந்து வாங்கிறதுக்காக போயிருந்தா. அப்போ நானும் வந்துட்டு என்னென்ன வாங்குறது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் 90s கிட்ஸு ஓட திங்ஸ் எல்லாம் நிறையா இருந்தது. எனக்கு இது வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. பிபின்னு சவுண்ட் எடுத்துகிட்டு இருந்துச்சா, ஸோ அதை எடுத்துக்கிட்டு வந்து விளையாண்டுட்டு இருந்தேன் கொஞ்சம் நேரம். நம்ம இந்த மாதிரி பொருட்களெல்லாம் பார்க்கும்போது நம்மளே ஒரு குழந்தையாக மாறி அது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் நீங்கள் விளையாண்டுருக்கீங்களா அப்படின்றத சொல்லுங்கள். ஓகேவா? ஸோ இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு அப்புறம் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்கினோம். இந்த க்ரன்ச்சஸ் வந்து நல்லா இருந்தது. ஆனால் ஒன்று வந்து 25 ரூபாயோ எவ்வளவோ சொன்னாங்க. அதுக்கப்புறம் இது தலைக்கு போடுற பேண்ட் ஒன்று இருந்தது, அது வந்து 50 ரூபா சொன்னாங்க. எப்படி நான் அதெல்லாம் யூஸ் பண்ண போகிறது கிடையாது, பட் நல்லா இருந்தது, தொட்டு பார்க்கறதுக்கு நல்லா சாஃப்டாக இருந்தது. அதுக்கப்புறம் என் தங்கச்சி தான் யார் யாருக்கு என்னென்ன வேணும் அப்படின்றது எல்லாத்தையுமே வாங்கிட்டு இருந்தேன். அப்புறம் அந்த அண்ணா வந்து வாங்கிட்டு பில் போட்டுட்டு இருந்தாங்க. ஸோ எல்லாத்துக்கும் என்னென்ன வாங்கியிருக்கோம் அப்படின்னா, கிளிப்பு, அப்புறம் எங்கள் அக்காவுக்கு, எங்கள் பாப்பாவுக்கு, என் தங்கச்சிக்கு வளையல், பொட்டு, அதுக்கப்புறம் வந்து எங்கள் குட்டி பாப்பாங்களுக்கு வந்து நாங்கள் இந்த வளையல் வாங்கியிருந்தோம். இது வந்து கேரண்டி வளையலாமா, நல்லா இருக்குது, குவாலிட்டியுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இது எல்லாத்தையுமே வாங்கி அம்மாவுக்கு குங்குமம் வாங்கினோம். அப்புறம் லப்பர் பேண்டு, எனக்கு வந்து முள்ளு கிளிப்பு வாங்கினேன். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்கணும். இந்த வளையல் ரொம்ப சூப்பராக இருந்தது. பட் என் சைஸுக்கு வளையல் இல்லை, அதனால தான் நான் எடுக்கலை. மற்றவங்களுக்கெல்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நாங்கள் வேலையை பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ நல்லா இருக்கா அப்படின்றத சொல்லுங்கள். இப்படி நீங்கள் வீட்டுக்கிட்ட வர்றவங்கக்கிட்ட வாங்குவீங்களா அப்படின்றதையும் சொல்லுங்கள். ஓகேவா? ஸோ பார்த்திங்களா, எல்லாத்தையுமே ஒன்று விடாமல் வந்து எல்லாத்தையுமே நாங்கள் க்ளீன் பண்ணிட்டோம். இன்னும் அவங்க வந்து அடிக்கணும், அவ்வளோதான்.
ஸோ பாருங்கள், அப்புறம் இந்த இது வந்து உங்களோட செவுத்தில் ஒட்டாதீங்க. அதுலேருந்து எடுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அந்த ஸ்டிக்கரு. பாருங்கள், வெளியே ஏகப்பட்ட ஐட்டங்கள் கிடக்கு. இதில் முக்கால்வாசி தேவையில்லாததாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டு ஒரு 11:30க்கு மேலே தான் சாப்பிட்டேன். 3 இட்லி, அப்புறம் சட்னி, சாம்பார் இது எல்லாத்தையுமே வச்சு மெதுவாக பொறுமையாக உட்காந்து நல்லபடியாக சாப்பிட்டேன். ஏன்னா நல்லா சாப்பிட்டாதான் அடுத்தடுத்து வேலையில் வந்து பண்ண முடியும். நீங்கள் இட்லி பண்ணும்போது ஃபஸ்ட்டு உளுந்து அரைப்பீங்களா, அரிசி அரைப்பீங்களான்னு சொல்லுங்கள். நான் இந்த டைம் வந்து ஃபஸ்ட்டு உளுந்து தான் அரைச்சேன். ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருந்தது. அதுக்கப்புறம் நான் சாப்பிட்டுக்க எங்கள் பாப்பா கிடக்கிற பாத்திரத்தை எல்லாத்தையுமே வந்து கழுவி எடுத்துகிட்டு இருந்தான். ஒரு வழியாக நான் வந்து சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் தான் பெயிண்ட் அடிக்கிறவங்க வந்தாங்க. வந்துட்டு சரி அடிச்சிடலான்னு சொல்லி எல்லா திங்ஸையும் வாங்கிட்டு வர சொல்லிட்டாங்க. அப்பா வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை அடிக்க மாட்டோம், ஞாயிற்றுக்கிழமை மதியானத்துக்கு மேலே அடிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பெயிண்டெல்லாம் வச்சுட்டு போயிட்டாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதுக்கப்புறம் எங்களுக்கு கிடக்கிற வேலை எல்லாத்தையுமே வந்துட்டு நாங்கள் 1 by 1 பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் என்னோடய ஸ்கூல் காலேஜ் ரெக்கார்ட் நோட்டெல்லாம் வந்து பார்த்துட்டு இருந்தேன். என் தம்பியோட செம்ம காமெடியாக இருந்தது. அந்த வீடியோ வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் பாருங்கள். அவன் இருந்தாலே என்னை ரொம்ப கலாய்ச்சிட்டு ரொம்ப இது பண்ணிகிட்டு இருப்பான். இதெல்லாம் வந்துட்டு நான் ரெக்கார்ட் நோட்டில் வரைஞ்ச ட்ராயிங். எனக்கு ஓரளவுக்கு ட்ராயிங் வரும். இதெல்லாமே வந்துட்டு ஜுவாலஜி ரிலேட்டடாக, ஜுவாலஜி படித்தவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இது இப்போ எடுத்து பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நாங்கள் 3rd இயர் படிக்கும்போதெல்லாம் ஷீட்டாக கொடுத்துருவாங்க. அது ஒவ்வொரு ஷீட்டும் மிஸ் ஆகிரும். அதெல்லாம் கரெக்டாக எடுத்து அடிக்க, அதை பைண்ட் பண்ணி, அதை ரெக்கார்டை சப்மிட் பண்ணி எப்படியும் ஒரு வழி ஆயிரும். ஆனால் என்னென்னா, யார் ஃபுல் எஃபோர்ட் போடுறாங்களோ அவங்களுக்கு அதுக்கான ரிசல்ட் வந்து கிடைக்கவே கிடைக்காது. நான் ப்ராக்டிக்கல் வந்து அவ்வளோ சூப்பராக பண்ணுவேன் எனக்கு தியரியை தாண்டி. பட் எனக்கு வந்து அது ஏதோ ஒரு மாதிரி போயிடுச்சு. அது என்னோட தாண்டா குட்ரா. டேய் என்னடா ஏதாச்சும் சிக்குமான்னு பார்த்து ஏதாச்சும் சிக்குமா வச்சு செய்வோமான்னு பார்த்துட்டு இருக்கோம். குடு. என்னது அதெல்லாம் எடுக்காதா? அதெல்லாம் அதுக்குள்ள இருக்காதுமா. அதெல்லாம் என்னோட பொக்கிஷம். அது ஏதாச்சும் ஒரு 2 பாட்டு எடுத்து பாடு பாப்பா. அதெல்லாம் நான் என்னோட காவியங்கள். அது அண்ணா எழுதி கொடுத்தது. நீ ஏன்டா இவ்வளவு கேவலமா நடந்துக்கிற? அது தைக்கிறதுடா. அது என்னோட டைரி தான். கொடு. இந்த நோட்டு என்ன அப்படின்னா, நான் வந்து டேலி கிளாஸ் வந்து ஜாயின் பண்ணியிருந்தேன். அப்போ வந்துட்டு நான் எந்த கிளாஸ் ஜாயின் பண்ணாலும் ப்ராப்பராக எழுதி வச்சுருவேன். ஆனால் போக போக கொரோனா வந்துருச்சு. அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ண முடியல. அவன் என்ன சொல்லுவான், இன்றைக்கே முடிஞ்சால் இன்றைக்கே போய் சேர்த்து. அது என்னோட தான். தயவு செஞ்சு கொடுக்குறீங்களா? என்னோட பர்சனல் எல்லாம் எதுக்கடா நீ படிச்சுட்டு இருக்க? இப்படி பர்சனல். ஸோ எனக்கு சண்டே வந்துட்டு ஃப்ரீ. எங்கள் அம்மா தான் வந்து சமைச்சாங்க. அதனால் வந்துட்டு நான் ஜாலியாக இருந்துச்சு. எனக்கு ஒரு ஆள் சமைச்சு கொடுத்து நான் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. எங்கள் அம்மாவை நான் இன்றைக்கி சமைக்க மாட்டேன். அதுவும் இல்லாமல் எனக்கு கொஞ்சம் உடம்பு வேறு சரியில்லாமல் இருந்தது. அதனால் எங்கள் அம்மாவே வந்துட்டு சிக்கன் குழம்பு வச்சாங்க. சிக்கன் குழம்பு வச்சு அம்மா ரசம் வச்சு தான் சொன்னேன். ரசம் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. அதனால் நல்லா குழுன்னு ரசத்தை ஊற்றி சிக்கன் குழம்பு வச்சு நல்லபடியாக திருப்தியாக வந்துட்டு டிவியாக பார்த்துட்டே வந்து சாப்பிட்டோம். உங்கள் வீட்டில் சண்டே என்ன சமைச்சிங்க அப்படின்றத சொல்லுங்கள். ஏன்னா இப்போ வெள்ளை அடித்ததுக்கப்புறம் நம்ம வந்துட்டு நான்வெஜ் எதுவுமே எடுக்கக்கூடாது. அதனால் நாங்கள் வந்து சண்டே எடுத்தோம். ஸோ எல்லா வேலையும் முடிச்சுட்டு நான் போய் குளிச்சுட்டு வந்தாச்சு. இந்த டே இப்படி தான் போச்சு. இன்னும் நாளைக்கு தான் வந்துட்டு பெயிண்ட் அடிப்பாங்க. நாளைக்கு தான் ஏகப்பட்ட வேலை. ஏன்னா பெயிண்ட் அடிச்சிட்டாங்கன்னா எல்லா திங்ஸும் உள்ளே எடுத்து வச்சிடலாம். உள்ளேயும் வைக்க முடியாமல் வெளியே இருக்கிறது என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் ஒரு மைண்ட் செட்டில் வந்து திரிஞ்சிட்டு இருந்தோம். ஸோ நாளைக்கு என்ன நடக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இது திங்கட்கிழமை காலை. ஸோ காலையில் எழுந்திரிச்சோன்னே எங்கள் அம்மாவை ஹாய் காமிக்க சொல்லிவிட்டு, எங்கள் அம்மா உனக்கு வேறு வேலையில் போ அப்படின்னு சொல்லி திட்டிகிட்டு இருந்துச்சு. சரின்னு சொல்லிவிட்டு நான் வந்து வேலையை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஒவ்வொன்றா பண்ணலாம் வாங்க.
ஸோ நேற்று வந்துட்டு என் தங்கச்சி இருக்கிற பாத்திரத்தை எல்லாத்தையுமே சில்வர் பாத்திரத்தை எல்லாத்தையுமே வந்துட்டு கழுவி போட்டுட்டா. இன்னும் பித்தளை அண்டா மட்டும்தான் கிடக்கு. பித்தளை பாத்திரங்கள் நிறையா இருக்குது, அது எல்லாத்தையுமே வந்து கழுவணும். ஸோ இன்னும் இது எல்லாத்தையுமே நல்லா தொடச்சி நம்ம வந்துட்டு சாக்கில் எடுத்து வைக்கணும். சாக்கில் எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து கொஞ்சம் ஃப்ரீயாயிரும். ஸோ இப்போ போய் இது வந்துட்டு பாத்திரம்லாம் வந்துட்டு பனி விழுந்தனால ஈரமாக இருக்குது, ஓகேவா? ஸோ அதனால் நம்ம போய் ஃபஸ்ட்டு சமையல் வேலையை முடிச்சிடலாம். 7:30க்கு பெயிண்ட் அடிக்க வரேன்னு சொன்னாங்க. நேற்று வந்தாங்க, ஆனால் சண்டே வந்து அடிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆனால் பெயிண்டெல்லாம் வந்து கலக்கி வச்சுருக்காங்க, இன்றைக்கி வந்து அடிப்பாங்க. ஸோ அதுக்குள்ளே கொஞ்சம் சமையல் வேலையில் முடிச்சிட்டோம் அப்படின்னா அவங்க ஈஸியாக அடிப்பாங்க. அவங்க உள்ளே அடிக்கடிக்க நம்ம வெளி வேலையை பார்த்தலாம், ஓகேவா? ஸோ இப்போ போய் நான் சமைச்சிட்டு அப்புறம் என்ன பண்ணுறேன்னு பார்க்கலாம். போர்வை எல்லாத்தையுமே வந்துட்டு மடித்து வச்சுட்டு நம்ம மற்ற வேலைகளை பார்க்கலாம். நான் வந்து இன்றைக்கி என்ன சமைக்க போகிறேன் அப்படின்னா சிம்பிளாக என்னென்னா முருங்கைக்கீரை பொரியலும் பச்சை பயிறு கடைஞ்சி சாப்பாடு வடிக்க போகிறேன். ஸோ இதுதான் வந்துட்டு நான் இன்றைக்கி பண்ண போகிறேன், ஓகேவா? ஸோ முருங்கைக்கீரை வந்து தாளிச்சுட்டாச்சு. நான் வெளியே பார்த்துட்டு இருக்கிறதுக்குள்ளே இங்கே கொஞ்சம் கருகிருச்சு. அது டேஸ்டெல்லாம் நல்லா தான் இருக்கும். கொஞ்சமாக தேங்காய் திருவி போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சுட்டு பச்சை பயிறு எல்லாத்தையுமே வந்து செஞ்சு எங்கள் பாப்பாவுக்கு சாப்பாடு கொடுத்து அவளை கிளப்பி விட்டாச்சு. இன்னும் மற்ற வேலையை நம்ம பார்க்கலாம். ஸோ என் தங்கச்சி வந்து பாதி எண்ணத்தை வந்து எடுத்து வச்சுட்டான். நான் உள்ள சமையல் வேலை பார்த்துட்டு இருந்தேன். எல்லாத்தையும் தொடச்சி ஒரு சாக்கு நிறையா வந்து எடுத்து வச்சுருக்கான். மீதி இருக்கிறது எல்லாமே வந்துட்டு நம்ம இப்போ எடுத்து வைக்கணும். எடுத்து வச்சுட்டு பித்தளை பாத்திரத்தில் கழுவி வச்சிட்டோம் அப்படின்னா பாத்திரம் கழுவுற வேலை வந்து மிச்சமாயிரும். இன்னும் அடிக்கிறதுக்கு வரல, 8:30 ஆயிடுச்சு. 7 மணிக்கு வரேன்னு சொன்னாங்க, ஆனால் இன்னும் வரல. ஸோ அவங்க வந்ததுக்கப்புறம் தான் வந்துட்டு எல்லாம் ஒரு ரூம் அடிச்சிட்டாங்க அப்படின்னாலே பாத்திரத்தில் எடுத்து உள்ளே போட்டுடலாம். ஆனால் ஆள் வரல இன்னும். ஸோ எப்படி போகுது என்னென்ன பண்ணுறோம் அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த பாத்திரத்தெல்லாம் எடுத்து பெரிய பெரிய பாத்திரமாக தான் இருக்குது, எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம பித்தளை பாத்திரத்தை கழுவ ஆரம்பிச்சிடலாம். சமையல் வேலை முடிஞ்சிச்சு. பச்சை பயிர் கடைஞ்சி முருங்கைக்கீரை பொரியல் மட்டும் தான் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம இதெல்லாத்தையும் எடுத்து வச்சிடலாம். பெயிண்ட் அடிக்கிறதுக்கு வந்துட்டாங்க. ஸோ கிச்சன் மட்டும் கொஞ்சம் க்ளீன் பண்ண வேண்டியது இருந்துச்சு, செல்ஃபெல்லாம். அது எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி திங்ஸ் எல்லாம் வந்துட்டு 1 by 1 எடுத்துகிட்ருக்கேன். அவங்க பார்த்துட்ருக்காங்க. நேற்றே அடிச்சிருக்கலாம். ஸோ நேற்று அடிச்சிருந்தாங்கன்னா நான் இன்றைக்கி ஃபுல்லாக மண்டே ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு மற்ற வேலைகளை பார்த்துருந்துருக்கலாம். பட் அவங்க வந்து மண்டே வரைக்கும் எடுத்தனால ரொம்ப கஷ்டமாக இருந்தது. உள்ளேயும் வைக்க முடியாமல் வெளியும் வைக்க முடியாமல். அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுற பாத்திரத்தை எல்லாத்தையுமே கழுவி வச்சாச்சு. அப்புறம் ஒரு ரூம் வந்து அடிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த கலர் எப்படி இருக்குது அப்படின்றத சொல்லுங்கள். அடித்து முடித்தோன்னா நான் எப்படி இருக்குது அப்படின்றத உங்களுக்கு காமிக்கிறேன், ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து ஒரு 11:30 போல் எனக்கு பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்போ வந்து நிலக்கடலை வாங்கிட்டு வர சொன்னேன், பச்சை நிலக்கடலை. அதை வந்து நல்லா கழுவிட்டு கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சுட்டு அதை வந்துட்டு நம்ம சாப்பிட வேண்டியது தான். இது ஊறுற கேப்பில் நான் வந்து எல்லா திங்ஸையும் எடுத்து பேக் பண்ணிகிட்டு இருந்தேன். தொடச்சிட்டு தட்டில் வந்து என்னோடய பேர் எழுதியிருக்கோம், சுபஸ்ரீன்னு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அப்புறம் எனக்கு வந்து சுண்டல் ரெடி ஆயிடுச்சு. அதில் வந்துட்டு இது வெள்ளரிக்காய், தக்காளி, வெங்காயம், பெப்பர், உப்பு இதெல்லாத்தையுமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு சாலட் மாதிரி எடுத்துக்கிட்டேன். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக நல்லா ஃபில்லிங்காக இருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் வேலையெல்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் முடிச்சுட்டு நான் வந்து டின்னர் சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். டின்னரில் என்னென்னா பச்சை பயிறு, வெள்ளரிக்காய், முருங்கைக்கீரை, அதுக்கப்புறம் வந்து முளைக்கட்டின பயிறு, கொஞ்சமாக சாப்பாடு. ஸோ இதை தான் வந்துட்டு நான் லஞ்சுக்கு எடுத்துக்க போகிறேன். ஸோ எல்லாமே வந்துட்டு அடித்து முடிச்சுட்டாங்க. இன்னும் வந்து நம்ம 1 by 1 திங்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிவிட்டு வீட்டை தொடச்சி விட்டுட்டோம் அப்படின்னா வேலை முடிஞ்சிடும், ஓகேவா? ஸோ பாத்திரத்தை எல்லாத்தையுமே வந்துட்டு நான் 1 by 1 எடுத்து கொடுத்தேன். தம்பி வந்து மேலே இருந்து எல்லாத்தையுமே வந்துட்டு எடுத்து போட்டுட்டான். மழை வேறு வந்துட்டுருக்கு, ஃபுல்லாக மழை. என்ன பண்ணுறதுனே தெரியாமல் அப்படி அப்படியே விட்டுட்டோம். சரி நனைஞ்சிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் உள்ளே வைக்கும்போது மறுபடியும் தொடச்சி எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பாத்திரம் கவுத்தி போடுற ஸ்டாண்ட் எல்லாமே கழுவி வச்சுருந்தேன். அது எல்லாத்தையுமே தம்பிக்கிட்ட கொடுத்து மேலே தூக்கி போட்டாச்சு. போட்டதுக்கப்புறம் பீரோலு, கட்டில் எல்லாத்தையுமே ஹோல்சேல் பண்ணி அதுக்கப்புறம் வந்துட்டு வீட்டெல்லாம் கூட்டிகிட்டு நல்லா நீட்டாக தொடச்சி விட்டுட்டு தான் கொஞ்சம் கொஞ்சம் திங்ஸாக வந்துட்டு உள்ளே எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ ரொம்ப டயர்டாக தான் இருக்குது. பட்டு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. ஏதாச்சும் ஒரு வேலைன்னு வந்துச்சுன்னா எல்லாத்துக்குமே வேலை பெண்டு நிமிந்திடும். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் தொடச்சி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்தேன். கால் கையெல்லாம் வலிக்குதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு
அதுக்கப்புறம் வந்துட்டு மறுபடியும் வந்து வேலையை ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். பாத்திரமெல்லாம் கழுவி போட்டது இருந்துச்சுல, அது எல்லாத்தையுமே ஸ்டாண்டில் அடுக்கிட்டு இருந்தேன். பெயிண்ட் அடித்தோன்னே வீடு ரொம்ப அழகாக இருந்தது. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ உங்களுக்கு இந்த கலர் பிடிச்சிருக்கா அப்படின்றத சொல்லுங்கள். அதுக்கப்புறம் சாமியோட விளக்கு ஸ்டாண்டு அது எல்லாத்தையுமே வந்துட்டு அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அப்படியே பாட்டு ஓடிட்டு இருந்துச்சு. அந்த பாட்டுக்கு அப்படியே டான்ஸ் ஆடிட்டு அப்படியே வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். உங்கள் வீட்டில் இப்படி வெள்ளை அடிக்கிறீங்க அப்படின்னா வேலை அதிகமாக யார் பார்ப்பாங்க அப்படின்றத சொல்லுங்கள். நேற்று சண்டே ஃபுல்லாக நான் கொஞ்சம் வேலை கம்மியாக தான் பண்ணேன். ஆனால் மண்டே ஃபுல்லாக எல்லாமே வேலை பிரித்து எடுத்துருச்சு. எல்லாத்தையும் கழுவுனது எல்லாத்தையுமே நல்லா தொடச்சி எல்லாத்தையுமே வந்துட்டு கவுத்தி வச்சுட்டு இருந்தேன். கவுத்தி வச்சுட்டு நம்ம போய் குளிச்சுட்டு வந்துட்டோம் அப்படின்னா இந்த டே நல்லபடியாக போயிடும். இன்னும் வெளியே ஏகப்பட்ட ஐட்டங்கள் கிடக்கு. அது எல்லாத்தையுமே இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக யார் யாருக்கு எது வேணும் வேண்டாம் அப்படின்றதெல்லாம் பார்த்து அதுக்கப்புறம் தான் வந்துட்டு வீட்டுக்குள்ளே கொண்டு வரணும். ஸோ ஒரு வழியாக உள் வேலைகளை வந்துட்டு நம்ம முடிச்சாச்சு. அவ்வளோதான் செல்லக்குட்டி. ஸோ குளிச்சுட்டு வந்தாச்சு. இன்னும் நல்லபடியாக படுத்து தூங்க வேண்டியதான். ஓகே, பாய். லவ் யூ ஸோ மச். அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர்.